ஹாய், நான் உங்கள் தமிழ் விஜி. நான் இப்போது உங்ககிட்ட என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்மளோட மக்கள்கிட்ட ஒய் குரோமோசோம் அப்படின்ற ஒன்று அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஒய் குரோமோசோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது எக்ஸ் அண்டு ஒய் குரோமோசோம் இருக்குது. இதுதான் பாலினங்களை தீர்மானிக்கிறது. ஒரு குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கணும் அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பெண் குழந்தைகள் பிறக்கும். ஒய் குரோமோசோம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஆண் குழந்தை பிறக்கும். இதில் அம்மா கிட்ட இருந்து எக்ஸ், அப்பா கிட்ட இருந்து ஒய் வருது அப்படின்னா அதில் ஒரு ஒய் இருந்தாலும் பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தை தான். இதுதான் கான்செப்ட். இதில் என்ன அப்படின்னா, வர ஜென்ரேஷன் அடுத்தடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, அங்கே ஒய் குரோமோஸோட பண்புகள் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத இப்போ ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இப்போது பெண்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கருவுற வயசு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40-45 அதுக்குள்ளே தான். அதுக்கு மேலே முடியாது. அதுக்குமே சில நேரம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது நம்ம பண்ணணும் ஹாஸ்பிட்டலில். இப்போது ஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட ஏஜ் இருக்கிற வரைக்கும் அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற திறன் அவங்களுக்கு இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு ஏஜ் லிமிட் ரொம்ப ஓவர் ஏஜாக ஆனால் தான் கொஞ்சம் ப்ராப்ளமே தவிர, பெண்களை கம்பேர் பண்ணுறப்போ அவங்க கூட பார்க்குறப்போ ஆண்கள் கொஞ்சம் அதிகமாகவே அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் இப்போது ஆண்களோட ஜீன் என்ன ஆகுதுன்னா படிப்படியாக அதோட தன்மையை இழந்துட்டு வருது. அப்படி இருக்கிறப்போ ஆண்களோட எண்ணிக்கை கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் எப்போ அப்படின்னா ஒரு மில்லியன் வருஷம் கழிச்சு தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ இருந்தே அந்த ஜீனுக்குரிய ஃபுட் ஐட்டம் அதில் என்ன மாதிரி ஜீன் இருக்கோ அந்த ஜீன்களை தக்க வைக்கிறதுக்கான உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த ஜீனை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நேச்சர் படி, இயற்கைப்படி என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ எக்ஸ் குரோமோசோம்லேயும் மாறுதல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கணும், இனிமே தான் பார்ப்பாங்க. எக்ஸ் குரோமோசோமில் மாறுபாடுகள் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான என்ன வழிமுறைகளோ அதான் பார்க்க போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒய் குரோமோசோமில் சில ஜீன்கள் டிஸப்பியரன்ஸ் ஆகிட்டே இருக்குது, மறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போது ஒரு உயிரினம் எடுத்துக்கிட்டோம், எலி இருக்குன்னா அதுக்கு உயிர் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நம்ம கொடுத்தா அப்படின்னா தான் அந்த எலி உயிர் வாழும். அதை விட்டுட்டு அந்த எலிக்கு உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலையை நம்ம கொடுக்கல அப்படின்னா அது உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஒய் குரோமோசோம் அது வளர இன்னும் நல்லா நிறையா ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்குரிய உணவு முறைகள், பழக்க வழக்கங்களை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது அதோட ஜீன், அதோட மரபணுவை மாற்றாமல், அது மறைக்காமல், மறைஞ்சு போகாமல் இருக்கிற தன்மையோடு இருக்க முடியும். அதை தான் மக்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு கவலைப்பட தேவையே இல்லை. அது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மறைஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 900க்கு மேலே இருக்கிற அந்த மரபணுக்கள் குரோமோசோம், ஒய் குரோமோசோமில் ஆக்டிவாக செயலாக இருந்துச்சு. ஆனால் இப்போது 55 ஜீன் தான் ஆக்டிவாக இருக்குது, மரபணு தான் ஆக்டிவாக இருக்குது, செயலில் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. இன்னும் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒய் குரோமோசோம், அதாவது ஆண் குழந்தைகளுக்குரிய அந்த ஒய் குரோமோசோம் இனிமே இருக்காது 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா அப்படின்னு ஒரு எலியை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. கொறி தின்னும் எலி அந்த மாதிரி ஒன்று இருக்க போல். அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணப்போ அந்த உயிரினத்துலேயும் இந்த ஒய் குரோமோசோமோட செயல்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதோட எண்ணிக்கையும் பார்க்குறப்போ மேல், அதாவது ஆண் எலி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதான் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
முன்னாடி எல்லாம் நியாண்டர்தால், ஹோமோ எரிக்டன்ஸ் அப்படிலாம் இருந்தாங்க மனிதரோட வகையில். அப்புறம் தான் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் நம்ம இருக்கிறவங்க. இப்போ நியாண்டர்தால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களோட ஜீன் வந்து அங்கங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான், ரொம்ப ரேர் அப்படின்னே சொல்லலாம். இப்போது ஒய் குரோமோசோம் அதில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மறையுது அப்படின்றப்போ புது வகை பாலினம் வந்து உருவாகலாம் அப்படின்னு இப்போ ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பல மில்லியன் வருஷம் ஆகும். 10 மில்லியன் 11 மில்லியன் அந்த மாதிரி வருஷங்கள் கடந்து தான் ஒய் குரோமோசோம் வந்து மறையும். ஆனால் இப்போ எதுவும் மறையாதுன்றாங்க. இப்போ நம்ம ஹெல்த்தியான ஃபுட், அதுக்கப்புறம் உணவு, நல்ல ஹேபிட்ஸ் இதெல்லாம் இருக்கிறப்போ அந்த ஜீனுக்குரியது மறையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்குரிய ஃபுட் ஹேபிட்ஸ், ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியம் படி சில பழக்க வழக்கங்களோ இல்லை அப்படின்னா அது ஃபுட் ஐட்டமோ இல்லை அப்படின்னா அந்த நம்மளோட வாழ்க்கை முறை, அதுலேயும் வந்து நம்ம வந்து அந்த ஒய் குரோமோசோமில் பண்புகள் மாறாமல் தடுக்கலாம். இல்லை இயற்கை வந்து நினைக்கிறது வந்து வேறு பாலினம் உருவாகிறதுக்காக இயற்கையே ஏதாவது பண்ணுது அப்படின்னாலும் நம்மளோட ஏன்னா எலிகள்கிட்டையுமே ஒய் குரோமோசோமோட தன்மை வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றாங்க. அப்படின்றப்போ பின்னாடி ஒரு பாலினம் வந்து உருவாகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆராய்ச்சி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த வகையான மாற்றங்கள் வந்து மனிதர்களிடையே வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதும் வருது. ஸோ அதுவும் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதே கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றதுலையும் நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது மனுஷனோட வந்து ஜீன், குரோமோசோம், மரபணுக்கள் இதில் எல்லாம் வந்து மாற்றங்கள் வருது. பார்க்கலாம் எந்த வகையான மாற்றங்கள் நம்மளுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னு. ஆனால் அதுக்கு மில்லியன் கணக்கான வருஷங்கள் ஆகும்.